குடும்ப பிரச்சனைன்னு கணவன் மனைவின்னு உட்கார்றாங்க பாருங்களேன். இதுல என்ன ரொம்ப வேதனைப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? 2 பேருமே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிட்டாங்க வச்சுக்கிடுங்களேன், அந்த பிரச்சனையை 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். 2 பேருக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கணும்? ஏமா இது இப்படி செய்யாதம்மா, இப்படி செய்யுமா, இப்படி செய்ப்பா, இப்படி செய்யாதப்பா. 5 minutesல யூ கேன் கெட் த ப்ராப்ளம் ஸ்ட்ரைட்டன்ட் அவுட். உடனே எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷனையும் செட்டரேட் பண்ணலாம். அதுக்கு தெய்வ வசனம் நமக்கு ஆயத்தமா இருக்கு. சில பேரோட பல மணி நேரம், பல நாட்கள் உட்கார்ந்துருக்காங்க, ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியலனால. ஏன் தெரியுமா? அந்த மனைவி ஒன்று சொல்லிட்டு வெளியே போவாங்க. அந்த கணவன் சொல்லுவாரு, பாஸ்டர் அத்தனையும் போய் சொன்னா பாஸ்டர், அவன் ஒண்ணு கூட உண்மை இல்லை, நான் அப்படியே வாய் பொழந்து நிக்கிறேன், இவ என்ன சொல்றா இவ அப்படின்னு வாய் பொழந்து நிக்கிறேன். கணவன் ஒண்ணு சொல்லிட்டு வெளியே போவாரு. மனைவிட்ட என்னம்மா இதுன்னு கேட்டா, பாஸ்டர் எனக்கு என்ன சொல்லனே தெரியல, அத்தனையும் போய் பாஸ்டர், அவர் சொன்னதெல்லாம் போய். இப்ப நீங்க எதுக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம்? எதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பீங்க? என்ன நம்ம புத்திமதி சொல்ல முடியும்? பொய்க்கா புத்திமதி சொல்ல முடியும்? பொய்ய வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, டாக்டர்ட்டையும் லாயர்ட்டையும் உண்மையை சொல்லிடுவாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஆலோசனை சொல்றவங்க உண்மையை சொல்லுங்க. பாஸ்டர்ட்ட வரீங்களா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சா, கணவன் மனைவிக்குள்ள போராட்டமா, உண்மையை சொல்லுங்க. பாஸ்டர் ஆமா பாஸ்டர் இப்படி செஞ்சேன், நானு இந்த தப்பு பண்ணேன் பாஸ்டர், நானு இப்படி நான் துணிகரமா பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பேசிட்டேன், இப்படி அடிச்சுட்டேன், இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தவறிட்டேன். வெளிப்படையா சொல்லுங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துடும். 5 நிமிஷத்துல ஆலோசனை பெற்றுட்டு நீங்க மருந்தை வாங்கிட்டு குணமாயிட்டு நீங்க ஃபியூ மினிட்ஸ் தான் நீங்க எழுந்து வெளியே போயிடுவீங்க. தேவ தயவால் சொல்றேன், எத்தனையோ குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கேங்க, பேசியிருக்கேன். அந்த பிள்ளைங்க வந்து அழுவாங்க, பாஸ்டர் என் கணவனை நேசிக்க மாட்டேங்கிறாரு, என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா அப்படி பண்றேன்? சாரி பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இதான் நடந்துச்சு, இதனாலதான் இப்படி பண்ணேன். சரிப்பா இப்படி செய்யாத, இப்படி செஞ்சிருப்பா, இப்படி மாற்றி செய். அடுத்த நாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாம் சரியாயிடுச்சு, நல்லா ஆயிட்டோம் பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கண்ணீரோட நன்றி சொல்லுவாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா சில பேருக்கு தனக்கு எது வசதியோ அதை சொல்றது, தனக்கு எது சாதகமோ அதை மட்டும் சொல்றது. அவளும் தனக்கு என்ன சாதகமோ அதை மட்டும் சொல்றது. அதாவது என் கணவன் ரொம்ப பொல்லாதவர், நான் உத்தமியே, பூரண ரூபவதியே, என் புறாவே, உன்னத்தில் பழுதே இல்லைன்னு இந்த மாதிரி சர்டிபிகேட் இவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு அவர் தான் பொல்லாதவர். அவர் எப்படி பண்ணுவார்னா, இதை சொல்ற உட்காந்துருக்காளே, என் வாழ்க்கையே நாசமா போனதுக்கு இவதான் காரணம். அவர் ஆக மொத்தம் 2 பேரும் தான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. உண்மை சொல்லாத வரைக்கும் எந்த குடும்பத்தையும் திருத்தவும் முடியாது, எந்த குடும்பத்தையும் கரை சேர்க்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். அவரு நடந்தாங்க, உண்மையை சொல்லிட்டு போங்க.